சின்னமருமகள் சீரியல்னக்கான எபிசோடில் சேது வந்து கருப்புக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு எப்படியாவது தமிழை வந்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மலர் வராங்க, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் அவரும் எவ்வளோ நாள் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே இருப்போம், அவரும் திருந்திட்டாரு, அவரும் இங்கே சேர்த்துக்கோங்களேன், நீங்கள் ஐயாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீயே சொல்கிறல்ல, நான் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சேது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட போய் கேட்குறாங்க, மலர் வந்து இப்படி என்கிட்ட பேசுனா, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கானா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரிலங்க, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க. நான் அப்பா கிட்ட பேசி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சேது சொல்கிறாரு. அடுத்த சீனில் போஸ் வந்து அஞ்சலி வீட்டில் தான் இருக்காரு. அங்கேருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி தான் அவங்களுக்கு எல்லாமே ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாகவே இருக்காங்க. அஞ்சலி வந்து அவங்க ஓனருக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையுமே பண்ணிட்டேன், அவன் இப்போ என் கூட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தமிழும் சேதுவும் பாடியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி. தமிழுக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாங்க சொல்கிறாங்க, வெளியே போக வேண்டாம், டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, கண்ணாடி எதுவும் போடதாக இருந்தால் வெளியே போய் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சீக்கிரமாக காரில் ஏறி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தாமரையும் சாவித்திரியும் இவங்க எங்கேயோ அவசர அவசரமாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. கருப்பு வந்து ரொம்ப நேரமாக நம்ம ஒரு ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் சேதுவும் இறக்கி விட்டுட்டு கருப்பு வந்து அந்த ரோட்டு வழியே போகிறாரு. அப்போ இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ஆட்டோவில் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது நேராக வீட்டுக்கு வந்துடுது. அப்போ கருப்பு வந்து கலாச்சி பேசுகிறாரு. சாவித்திரிக்கு வந்து கோவம் வருது. தமிழும் சேதுவும் வந்து அங்கே கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.